சீதாராம் இப்போது திடீர்னு தமிழகத்துலேருந்து ஒரு எம்பி மக்கள் எல்லாத்தையும் பிச்சைக்காரங்க அப்படின்னு பேசியிருக்கார். அதாவது பிரதமர் அவர்களும் முதல்வர் அவர்களும் இந்த பிச்சைக்காரங்கள்ட்ட போய் கையேந்தி நிற்கிற பெரிய பிச்சைக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னு அவர் பேசியிருக்கார். அதுக்கு ஒரு சின்ன வீடியோவில் குட்டியாக ஒரு பதில் சொல்லணும்னு வந்திருக்கேன் இன்றைக்கி. பொதுவாக எனக்கு இந்த மாதிரி பதில் சொல்கிறது பிடிக்காது, ஆனால் இன்றைக்கி இது அவசியம் செய்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருக்குது நமக்கு. அதனால அதை செய்ய போகிறேன் உங்கள் சார்பாக. ஓகே, இப்போது COVID-19 ரொம்ப நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு. அதனால நம்ம அண்டை நாடான பாகிஸ்தானோட பிரதமர் கான் அவர்கள் உலக நாடுகளில் கையேந்தி நிற்கிறாங்க. நான் யாரையும் சொல்கிறதுக்கு வரல, ஆனால் இந்திய பிரதமர் அந்நிய நாட்டிலேருந்து நம்ம எதுவுமே வாங்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, நம்ம ஏற்கனவே வச்சிட்ருக்கிற ஒரு நம்ம ஆழ்கிற ஒரு பாங்கு, நம்ம வச்சிட்ருக்கிற ரிசர்வ்ஸ், அது இல்லாமல் இந்திய மக்களோட கொடுக்கிற ஒரு தன்மை, நம்ம வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாதுன்னு நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு தானம் பண்ணுற ஒரு மனசு, இதை வச்சுட்டு தான் பிரதமர் அந்த மாதிரி சொன்னாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போது இந்த COVID-19 எமர்ஜென்சிக்கு வர்ற ஃபண்ட் இருக்கு இல்லையா, அது ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ண போகிறோம், ஹெல்த் கேருக்கு யூஸ் பண்ண போகிறோம், ஃபார்மா ஃபெசிலிட்டிஸ் க்ரியேட் பண்ண போகிறோன்னு பிரதமர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுதான் தேச கட்டுமானம். இந்த தேச கட்டுமானத்தில் எல்லாரோட பங்களிப்பும் இருக்கணும்னு ஒரு பிரதமர் நினைக்கிறது தப்பில்லை. இப்போது நம்ம ஏற்கனவே வச்சிட்ருக்கிற பிரைம் மினிஸ்டர் நேஷ்னல் ரிலீஃப் ஃபண்ட் இருக்கு இல்லையா, பிரைம் மினிஸ்டர் NRF அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் குறைந்தபட்ச ரூபாய் 100 தான். ஆனால் இப்போது பிரைம் மினிஸ்டர் கேர்ஸ் வந்திருக்கு இல்லையா, நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த மாண்புமிகு MP அவர்கள் சொல்கிறாங்கல்ல, அது பிச்சை எடுக்கிறாங்கன்னு. அந்த பிச்சை பாத்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் 10 ரூபா போடலாம். நம்ம ரொம்ப முடியாதவங்க, அவங்களும் இந்த தேசத்தோட கட்டுமானத்தில் பங்களிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இப்போ பிரதமர் 10 ரூபாயாக அதை குறைச்சிருக்கிறாங்க. ஸோ 10 ரூபாய் கொடுக்க முடியாமல் யாருமே நம்ம இருக்க மாட்டோம். நம்ம எல்லாருமே அதை கொடுத்துருக்குறோம், கொடுக்காம இல்லை, எல்லாருமே பங்களிப்பு செய்திருக்கிறாங்க. இப்போது இந்த பங்களிப்பு மூலமாக ஒவ்வொரு இந்தியனும் பிரதமருக்கு துணை நிற்கிறத இவங்களுக்கு எல்லாம் பொறுத்துக்க முடியலன்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்கள் வைத்தறிச்சலில் பேசுகிறீங்களோ என்னவோ. பிரதமர் பிச்சை எடுக்கலை, அவர் கேட்ட உடனே அவரோட கண்ணசைவில் டாட்டா கொடுத்தது 1500 கோடி, அசிம் பிரேம்ஜி கொடுத்தது 1000 கோடி, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் டிஃபென்ஸ், PSUs, எம்ப்ளாயீஸ் ஆஃப் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாரும் சேர்ந்து கொடுத்தது 500 கோடி. இது பிச்சையா? சரி, இந்த மாதிரி கூட அவங்க கார்பரேட்காரங்க அப்படின்னு இருப்பீங்க, வெறுமன பணக்காரங்கள்ட்ட வாங்கினா. அது இல்லை, உங்கள் சொல்லுக்கெல்லாம் பயந்து போய் அவர் எதுவும் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் அவரோட நேச்சுரல் டெண்டன்சி எல்லாரோட பங்களிப்பும் இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி கேட்டார். ஆனால் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா 3 முறை மத்திய அமைச்சரின் மகன் நீங்கள், மத்திய அமைச்சராக உங்கள் அப்பா இருந்திருக்கிறாங்க. நீங்கள் சொன்னால் சரியாக தான் சார் இருக்கும். அப்பா இறந்து போன 6 மாதத்தில் நீங்கள் மறுபடியும் நீங்கள் MP ஆனீங்க. அதுவும் எப்படி, யூனியன் டெலிகாம் மினிஸ்டரா நீங்கள். இங்கே நாங்கள்லாம் அப்பா செத்து போயிட்டா கடன் அடைக்கிறதுக்கே முடியாமல் மூச்சு திணறுவோம். இந்த ஜென்மம் பத்தாதேன்னு நினைக்கிற வருத்தப்பட்டு உக்காந்துருக்கிற ஜென்மங்கள் நாங்கள். அப்படிப்பட்ட தமிழர்களை பார்த்தா உங்களுக்கு பிச்சைக்காரத்தனமாக தான் தெரியும். முன்னாள் அமைச்சர் சார், நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும், உங்களை சொல்லி குத்தம் இல்லை. இப்போது நீங்கள் என்ன செல்வம் சேர்த்து வச்சுருக்கிறீங்க? மொத்த தமிழர்களோட செல்வம் 1,38,400 கோடி. அதில் உங்கள் வீட்டு கலாநிதி மாறன் நெட்வொர்த் மட்டும் 19,100 கோடி. அப்போ உங்களுக்கு எங்களை எல்லாம் பார்த்தா பிச்சைக்காரங்க மாதிரி தான் இருக்கும். பணக்காரர்களில் முதல் இடம் அவருக்கு தமிழகத்தில். உங்கள் தேர்தல் கால டிக்ளரேஷன் படியே நான் சொல்கிறேன், கடந்த 5 வருஷத்தில் உங்களோட வருமானம் 64.79 விழுக்காடு கூடியிருக்கு. அப்படி எங்களுக்கெல்லாம் கூடியிருக்குமா சார்? அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் அன்றாடம் உழைத்து சாப்பிட்றவங்க. அப்படி உழைச்சி சாப்பிட்ற எங்களை பார்த்தா அதுவும் COVID-19 வந்ததில் எங்களுக்கு போக்கிடம் இல்லாமல் நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட எண்ணற்ற தமிழர்களை பார்த்தா உங்களுக்கு நிச்சயமாக பிச்சைக்காரன் போல தான் தெரியும் MP சார்.
எங்களுக்கு மாதத்துக்கு 100 ரூபாய் கட்டினா கூட சரியான நெட்வொர்க் இல்லைன்னு திண்டாடி தெருவில் நிற்கிறோம் நாங்கள். ஆனால் உங்களுக்கு 700 சொச்சம் டெலிஃபோன் கனெக்ஷன்ஸே நீங்கள் ஆணையிட்டீங்கன்னா உங்கள் பங்களாவுக்கே வரும். அப்படி வந்ததில்லை. அது வந்து ஹை ஸ்பீடு நெட் கனெக்ஷன். எதை வச்சுட்டு நீங்கள் ஒரு பெரிய டெலிவிஷன் சாம்ராஜ்யத்தையே நிறுவியிருக்கீங்க. உங்களால் பிஎஸ்என்எல் எம்ப்ளாயீஸை அப்படி பணிக்க முடியும் எம்பி சார், ஆனால் எங்களால் முடியாது. உங்கள் டொயோட்டா ஃபார்ச்சுனர் கார் 2244 கிராம் தங்கம், 11 கோடி அசையும் சொத்துக்கள், மனசு வந்து நீங்களே டிக்ளேர் பண்ணது. இதுக்கு முன்னாடி பாவம் பாமர தமிழ் மக்கள் பிச்சைக்காரர்களாகத்தான் தெரிவார்கள் எம்பி சார். எங்களோட அப்பா 36 வருஷங்கள் தொடர்ந்து எம்பியாக இருந்திருக்காங்களா? இல்லை. ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இந்த கடவுள் அருள் செய்தார். ஆனால் நீங்கள் அதை வச்சுட்டு இப்படி பேசிட்டீங்க தமிழ் மக்களை. உங்களை சொல்லி குத்தம் இல்லை சார். தேர்தலில் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் உங்களை ஜெயிக்க வச்ச இந்த பிச்சைக்காரங்க தமிழர்கள் உணர்வு பெற்று உங்களை வர்ற தேர்தலில் தோற்கடிக்கணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். நன்றி, வணக்கம்.